கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக கல்பனா நாயக் இருந்தபோது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி எழும்பூர் சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ஏடிஜிபியின் அறையில் தீ விபத்து நடந்த நிலையில் முதலில் ஏசியின் மின்கசிவு காரணமாக நடந்திருக்கலாம் என கூறப்பட்டது. சம்பவம் நடந்து 6 மாதங்களுக்கு பின்னர் ஏடிஜிபி கல்பனா நாயக் இது விபத்து அல்ல, தனது உயிரை பறிக்க திட்டமிட்டு நடந்தேறிய சதி திட்டம் என தலைமைச் செயலாளர், உள்துறை செயலர், டிஜிபி ஆகியோருக்கு புகார் அளித்தது காவல்துறையில் சூறாவளியை கிளப்பி உள்ளது. அந்த புகாரில் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தனது இருக்கை முழுவதும் எரிந்ததை கண்டு அதிர்ச்சியாக இருந்தது என்றும், சிறிது நேரத்திற்கு முன்னர் வந்திருந்தால் தனது உயிரையே இழந்திருக்க நேரிடும் என்றும் அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவத்தின் பின்னணி காரணங்கள் என அவர் சுட்டிக்காட்டியது திடுக்கிடவே செய்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உதவி ஆய்வாளர் தேர்வில் முரண்பாடு மற்றும் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாதது ஆகியவற்றை சுட்டிக்காட்டியதை தொடர்ந்தே இந்த சதித்திட்டம் நடந்ததாக குற்றம் சாட்டிய ஏடிஜிபி கல்பனா நாயக் முந்தைய ஆண்டுகளில் நடந்த முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாலும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தனது புகாரில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தீ விபத்து நிகழ்ந்த தினத்தின் போது இறுதி பட்டியலை ஆய்வு செய்து குறைகளை நீக்கி திருத்தப்பட்ட பட்டியல் தயார் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும், விபத்துக்கு பின் தன்னுடைய அனுமதியே இல்லாமலும் ஆய்வு செய்யப்படாமலும் இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டிருந்ததாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுகிறது என்றால் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏடிஜிபியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது முதலமைச்சர் நிர்வகிக்கும் காவல்துறையின் மேல் படிந்துள்ள பெரும் கரும்புள்ளி என கடுமையாக சாடினார். முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தால் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீ விபத்து என கூறி உயரதிகாரிகள் மூடி மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் மீதான தாக்குதல் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊழலை அம்பலப்படுத்தும் சமூக ஆர்வலர்கள், அலுவலர்கள் கொல்லப்படுகிறார்கள் என சாடிய அவர் உண்மையை மறைப்பதற்காக இரும்புக்கரம் பயன்படுத்தப்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். இதனிடையே ஏடிஜிபி கல்பனா நாயக் அலுவலக அறையில் ஏற்பட்ட தீ விபத்து நாச வேலையோ சதி செயலோ அல்ல என்றும், மின்வயரில் மின்கசிவு ஏற்பட்டது தடயவியல் ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் ஏடிஜிபி கல்பனா நாயக் புகாருக்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தேர்வு தொடர்பான ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகாரில் உண்மை இல்லை எனவும், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது.